ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிவராஜ்குமார், உபேந்திரா, ராஜ்பி ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் 45. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த படத்தை பற்றினா ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார். இவர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பார். ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டுருப்பார். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எதிர்பாராதமாக ஒரு நாய் மேலே வண்டியை ஏற்றி விட்டுருவார். அந்த நாயும் செத்து போயிடும். செத்ததுக்கப்புறம் அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா இவர் மேல் லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடுவார். செத்த அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருடைய வீட்டிலேருந்து கண்முழிப்பார். அதுக்கப்புறம் என்ன நினைப்பார் அப்படின்னா, என்ன இது புரியவே இல்லையே, இப்போ தான் நம்ம இதுவானோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சோம், இதெல்லாம் நம்ம கனவு தான் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிளம்புவார். மறுபடியும் அதே மாதிரியான சம்பவம் நடக்கும். பட் இந்த வாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் சாக மாட்டார், அந்த நாய் செத்து போயிடும். சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஆஃபீஸில் போய் உட்காருவார். லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுவார். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நீ ஜோசியக்காரர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த லேப்டாப்பில் இன்னும் நீ 45 நாள் சாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ஒரு கும்பல் வந்து இவரை கடத்திட்டு போயிடும். கடத்திட்டு போய் கும்பமும் அடிக்கும். அடித்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம உபேந்திராவோட என்ட்ரி. உபேந்திரா என்ன கேட்பார் அப்படின்னா, என்னுடைய நாயை போய் கொன்னுட்டியடா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அது சாதாரண நாய் தானேங்க, அது என்னோடய நாய் இல்லைடா, என்னுடைய தாய், அதை வந்து என்னுடைய அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ அந்த நாயை சாடிச்சல, நீ கண்டிப்பாக நீயும் அந்த மாதிரி சாவடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவ மாதிரி சொல்லிவிட்டு உபேந்திரா போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை ராஜேந்திரன்ட்ட கூப்பிட்டு போவோம். ஸோ அந்த மொட்டை ராஜேந்திர போனதுக்கப்புறம் இந்த 45 நாள் அப்படின்னு சொல்ல உடனே அவர் புரிஞ்சுப்பார், இதை சொன்னது ராயப்பா தானே அப்படின்னு சொல்லும்போது, ராயப்பாவா, அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, அதாவது உனக்கு கெடு கொடுத்துட்டு போயிருக்கானே அவன் பேர் தான் ராயப்பா, அவன் தான் எனக்குமே அந்த 45 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, நம்ம சிவர்னா என்ன பண்ணுறாரு இந்த படத்தில் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேண்டசி எல்லாமே கலந்த ஒரு கலவையான இந்த ஒரு படம். செம்ம கான்செப்ட்டு, செம்ம ஸ்டோரி, வேறு லெவலில் இருக்குது. மேக்கிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சும்மா தெறிக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஈச் போய் எல்லா சீன்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.